படையஸ்ட சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு கதிரியை என்றைக்கும் இல்லாமல் இப்போ நைட்டும் இப்படி தான் பதட்டமாக இருந்தான். இப்போ ட்ரிப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்பையும் ரொம்பவே பதட்டமாக தான் போனான். என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. பேசாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுருவோமே, நம்மக்கிட்ட தான் கதிர் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பார். பேசாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ட்ராவல்ஸ்க்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜியை பார்த்தோன்னே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன ராஜி, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லவே இல்லை கதிர். இல்லை, நான் இங்கே வர விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது. உங்ககிட்ட தான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். எங்ககிட்டயா? என்னம்மா விஷயம்? கதிர் எங்கே போயிருக்காது? ட்ரிப்புக்காக திருச்சி வரைக்கும் போயிருக்கா. அதெல்லாம் சரிதான். யாரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காரு. சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்டுட்ருக்காங்க. உங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியலம்மா, அதனால தான் யாருக்கும் தெரியாமல் கதிர் உங்கள் அப்பாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்பாவுக்கு உடம்பு முடியலையா? அப்பாவுக்கு என்னாச்சு? என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதை பார்க்குறதுக்காக நாங்களும் கதிரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அந்த இடத்துல தான் உங்கள் அப்பாவை பார்த்தேங்க. கேன்சர் வரவங்க எல்லாம் செக் பண்ணுறவங்க அந்த டாக்டரை தான் உங்கள் அப்பா பார்த்துட்டு வந்தார். அதனால் கதிர் இருந்துட்டு அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக திருச்சி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.